இது இன்றைய மன்னா இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய வாரத்திற்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இருக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே நாம் திரு குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியா, யோசேப்பு, இயேசு கிறிஸ்து இவர்கள் மூவரும் இணைந்து வாழ்ந்த அந்த குடும்பத்தை நினைத்து குடும்ப விழாவாக திரு குடும்ப விழா என்று கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் முழுவதுமே நமது குடும்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும். குடும்பத்தை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த குடும்பம் ஒரு திரு குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காக நாம் பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த விழா திரு அவையிலே கொண்டாடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, திரு குடும்பமாக எனது குடும்பம் இருக்கிறதா? திரு குடும்பமாக மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? திரு குடும்பத்தினுடைய மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுளுடைய பிரியமும் கடவுளுடைய நம்பிக்கையும் உள்ள ஒரு குடும்பத்தில் தான் இறைவனுடைய ஆட்சி நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எங்கெல்லாம் கடவுளுடைய பிரியமும் இரக்கமும் அவருடைய நம்பிக்கையும் நிறைந்திருக்கிறதோ அந்த குடும்பத்தில் இறைவன் குடிகொள்கிறார். அந்த குடும்பம் புனித குடும்பமாக திரு குடும்பமாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்ம பணம், ஏகப்பட்ட பணம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுவோம் இல்லையா? இது வீடு தான். இந்த வீட்டை நாம் குடும்பமாக மாற்றுவது அந்த பணம் கிடையாது, மாறாக மனிதர்களுடைய ஜெபம் என்று சொல்லுகிறார். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை கூட இருக்குதுங்க. ஒரு வீட்டில் பயங்கர சண்டை, எந்த நேரமும் சண்டை இருக்குங்க. பக்கத்து வீட்டில் ஒரு குடிசை தான். முன்னாடி இருக்கிற வீடு வந்து பெரிய மாடி, 3 அடுக்கு மாடி, நல்லா வசதியாக இருக்கிறவங்க, ஆறு உண்டு, நல்லா வேலை செய்கிறாங்க. மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம். கணவன் ஒரு ஆஃபீஸில், மனைவி ஒரு ஆஃபீஸில், பிள்ளைங்க பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியத்தில் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்பெல்லாம் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வராங்களோ அப்போ ஆரம்பிக்கும் நைட்டு 10 மணி, 11 மணி, 12 மணி வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க, சண்டை போடுற சத்தம். பக்கத்து ஆப்போசிட்டில் இருக்கிற குடிசையில் அவங்க மாட்டுன்னு வேலை செஞ்சுட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, நல்லா தூங்கிடுவாங்க. அப்போ இந்த குடிசை வீட்டில் இருந்த ஒரு சின்ன புள்ள அப்பாட்ட கேட்குது, ஏன்ப்பா இந்த வீட்டில் இவ்வளோ அழகான ஒரு வீட்டில், பெரிய பணக்காரவங்க வீட்டில் தினமும் சண்டையாகவே இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அது வீடுமா, அது குடும்பம் கிடையாது. அவங்க பணத்தை வச்சு பெரிய வீடு கட்டிட்டாங்க, அது குடும்பமாக இல்லை. நம்ம குடிசையில் இருந்தாலும் நம்ம குடிசை வந்து வீடு கிடையாது, இது குடும்பம். ஏன்னா நம்ம இணைந்து ஜெபிக்கிறோம் இல்லையா? அதனால கடவுளுடைய பிரச்சனை இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு அன்பு செய்து வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த திரு குடும்ப விழாவிலே என்னுடைய குடும்பம் குடும்பமாக இருக்கிறதா, வீடாக இருக்கிறதா யோசிக்க வேண்டும். எனவே இன்னைக்கு வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தனித்தனி அறை, அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்ப்பாங்க, யாரோட தொடர்பு இருக்காது, ஒரு ஜெபம் இருக்காது, ஒரு புரிதல் இருக்காது, ஒரு பாராட்டு இருக்காது, அவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்காது. நான் சம்பாதிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ சம்பாதி, நீ பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு உணர்வு, எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்வோம். அது வீடு. ஆனால் அது குடும்பம் மாறிச்சுன்னா ஒரு ஜெபம் இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், விட்டு கொடுப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம், அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுவோம், அவர்களை புண்படுத்தாமல் இருப்போம். இதெல்லாம் எங்கே நடக்கும்? குடும்பத்தில் நடக்கும். இந்த குடும்பத்தை தான் நமக்கு ஒரு முன் உதாரணமாகவே திரு அவை கொடுத்திருக்கிறது. அன்னை மரியாள், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து. அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து பணிவோடு இருந்தார்கள். யோசேப்பு கீழ்ப்படிந்தார். அவருக்கு அமைதியான சூழ்நிலையிலே இயேசுவுக்கும் சரி அன்னை மரியாளுக்கும் துணையாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்தினார். இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையிலிருந்து மனிதனாக பிறந்தால் கூட அந்த தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளையாக அவர்கள் சொல்லுகிற பேச்சு கேட்டு நடந்தார். பாருங்க, இது எல்லாமே மூவருமே ஒருவர் ஒட்டு கொடுத்து
ஆலயங்களுக்கு போவது, ஜெபிப்பது, வேலை செய்வது, ஒன்றாக இருப்பது எல்லாமே நடந்தது. அதனால்தான் இந்த குடும்பம் ஒரு முன்மாதிரியான குடும்பம், த மாடல் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் நாம் இருக்கிறோமா? நமது குடும்பத்தை மாற்றுகிறோமா? ஒருத்தரும் நினைக்கணுங்க. கணவன் நினைக்கணும், மனைவி நினைக்கணும், பிள்ளைகளும் நினைக்கணும். அப்பதான் நமது குடும்பம் திரு குடும்பமாக மாறும். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் சிந்திப்பதற்காகவே, இந்த விழாவை கொண்டாடுவதற்காகவே 3 வாசகங்கள் திருப்பாடல் கூட நம் ஒவ்வொருவருக்குமே கொடுத்திருக்கிற சிந்தனை இதை ஒட்டியே அமைந்திருக்கிறது. குடும்பம் எப்படி இருக்கணும், யார் யார் என்னென்ன வேலை செய்யணுங்கிறது தான் சிறப்பாகவே முதல் வாசகமும் 2வது வாசகம் நற்செய்தியில கூட நாம் படிக்கிறோம். இன்றைய முதல் வாசகமானது சீராக்கின் ஞானம் பிரிவு 32 அழகாக சொல்லப்படுகிறது. 7 - 14 முடிய ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், தாய் தந்தையை எப்படி மதிக்க வேண்டும், தந்தைக்கும் தாய்க்கும் எப்படி நாம் மரியாதை செலுத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் எப்படியெல்லாம் வாழலாம், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ரோல் பிளேவை அழகாக சீராக்கு ஞானத்திலே எடுத்து சொல்லுகிறார்கள். எனவே தந்தையர்கள் பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படைய வேண்டும் போன்ற நல்ல பண்புகளை கூறுவதாக சீராக்கின் ஞானம் இருக்கிறது. படித்து பாருங்கள். இதுதான் என்னுடைய பணியா, நான் இப்படித்தான் இருக்குமா குடும்பத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெளிவாகவே பேசப்படுகிறது. இதைத்தான் திருப்பாடல் 128 சொல்லுகிறார் திருப்பாடல் ஆசிரியர். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அப்ப ஒரு குடும்பத்துல கடவுள் பயம் இருக்கணும். கடவுளுக்கு பயந்து அஞ்சி நடக்கிற குடும்பம் தான் ஒரு திரு குடும்பமும் மாறும். அப்ப கடவுள் பயம் இல்லைன்னா அந்த குடும்பத்துல அவர்கள் ஒன்றா இருக்க முடியாது. ஒரு குடும்பத்துல ஜெபம் கட்டாயமா தேவை. கடவுள் என்னை பார்க்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார், அவரை நான் அன்பு செய்ய வேண்டும், அவருடைய காரியங்களை செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய அச்சம், ஒரு கடவுளுடைய பயமாக இருக்கிறது. அந்த பயம் குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு திரு குடும்பமாக மாறும். இதையத்தான் தூய பவுல் கூட அழகாகவே 2வது வாசகத்திலே சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்கணும்? திருமணமான ஆண்களே பெண்களே எப்படி இருங்கள்? திருமணமான பெண்களே நீங்கள் உங்கள் கணவருக்கு பணிந்து இருங்கள். திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியை அன்பு செய்யுங்கள். திருமணமான பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள் என்று ஒரு அழகான தெளிவான கருத்தை இன்றைய 2வது வாசகத்திலே தூய பவுல் அழகாகவே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு மனைவியினுடைய பணி என்ன? இன்னைக்கு எந்த மனைவியுமே பணிந்து போறது கிடையாது. நான் ஏன் பணிந்து போகணும், எனக்கு என்ன நான் மட்டும் ஏன் அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருகிறது. இதை புரிந்து கொள்வது கிடையாது. இப்படி ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இருக்காது, புரிதல் இருக்காது. கணவன் நினைக்கலாம், ஐயோ நான் அடிமைப்படுத்தணும், அவ எனக்கு ஒரு அடிமை அப்படின்னு நினைச்சாக்கா அது ஒரு தவறான ஒரு சிந்தனை. அன்பு வேணும், அன்பு தான் காமிக்கணும், அடிமைப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை எரிச்சல் படுத்தக்கூடாது. இதை செய்ய அதை செய்ய, நான் நினைக்கிறதான் பண்ணணும் இல்லை. அவர்கள் எரிச்சல் மூட்டாம அன்போடு வளர்க்கணும், நல்ல ஆன்மீகத்தோடு வளர்ப்பது உங்களுடைய கடமை என்று திருத்துதர் பவுல் அழகாகவே தன்னுடைய 2வது வாசகத்திலே அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கடவுளை விரும்புகிறார். இது கடவுளுடைய திட்டம் என்று தூய பவுல் அழகாக மக்களுக்கு சொல்லுவதை 2வது வாசகத்திலே பார்க்கிறோம். இதை நற்செய்தியில கூட மத்தேயு நற்செய்தி பிரிவு 2 நாம் படிக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய கடமையை, தந்தையாக இருந்து கடமையை செய்கிறார் பார்க்கிறோம். என்ன கடமை? ஞானிகள் வந்த உடனே நீங்க போங்க, வேறு நாட்டுக்கு போங்க, இந்த குழந்தைய கொல்ல ஏரோது ஆள் அனுப்பி இருக்கிறான். உடனே அவர் தூக்கிட்டு போறார். பாருங்க, ஒரு பணிவு, ஒரு குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை, அன்பு அவர்கிட்ட அதிகமா இருக்கு. தந்தையாக இருந்து என்னுடைய கடமை நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கூட்டிட்டு போறாரு, திரும்ப ஆசிரியத்துக்கு கூட்டிட்டு வராரு. இந்த மாதிரி அந்த குழந்தையை பாதுகாக்கிறார், மனைவியை பாதுகாக்கிறார், அந்த பொறுப்பை உணர்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3 வாசகங்கள் திருப்பாடல் அனைவருக்கும் கொடுக்கிற செய்தி இதுதான். நமது குடும்பமும் திரு குடும்பமாக மாற வேண்டும். அந்த குடும்பத்தை திரு குடும்பமாக மாற்றக்கூடிய வல்லமை எதில் இருக்கிறது என்றால் ஜெபத்தில் இருக்கிறது. கூடி ஜெபித்தால் கோடி நன்மை. எந்த குடும்பம் கூடி வந்து ஜெபிக்கிறதோ அந்த கோடி நன்மையை பெறுகிறது. எந்த குடும்பத்தில் ஜெபம் இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இறைவனுடைய பிரசனம் அங்கு நிறைவாக இருக்கிறதை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போமே. ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம்.
அந்த காலத்துலலாம் ஜெபமாலை கூடி ஜெபிப்பார்கள். அதுக்கப்புறம் தான் நைட்டு இரவுல சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அது இல்லை, நிறைய இடங்கள்ல இல்லை. இதுதான் ஒருத்தர் 2 பேர் செய்வாங்க, அதுவும் தனியாக செஞ்சுடுவாங்க. நான் என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு வயதான பெற்றோர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வேறு யாருமே வருவது கிடையாது. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் கையில் இருக்குது, டிவி இருக்குது, சீரியல் இருக்குது, அதில் தான் எல்லாமே பிஸியாக இருக்கிறோம். இந்த ஜெபிக்கிற ஒரு மனப்பான்மை இல்லை. அதனால குடும்பமே, ஒரு குடும்பத்தில் 10 வீடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மூளைக்கு மூளை ஒருத்தர் அவங்கவுங்க வீட்டில் தான் வாழ்வாங்க. அது குடும்பமாக சேர்ந்து வந்து புரிந்து கொண்டு அன்பை பகிரக்கூடிய ஒரு குடும்பமாக மாறாமல் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து கிடப்பதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இந்த விழா நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது ஒரு பயந்த ஒரு குணத்தை உள்வாங்கி அவர் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று அழைக்கிறது. நான் அப்படி கடவுளுடைய பணியை நிறைவாக செய்து பணிவோடு இருந்தேன் என்றால் எனது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எனவே என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்துவதற்கு என்னுடைய குடும்பத்தில் அடிப்படை தேவையாக இருப்பது முதலிலே ஜெபம். எந்த குடும்பத்தில் ஜெபம் இருக்கோ அந்த குடும்பம் கடவுளால் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதுதான் நம்ம விவிலியத்தில் பல குடும்பங்களை பார்க்கலாம். ஆபிரகாம், சாராள் இருவருமே கடவுளுக்கு பயந்திருந்தாங்க, நம்பினாங்க. அந்த முதிர்ந்த வயதுல கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன்? அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு, ஜெபத்துல ஆன்மீகத்துல நம்பிக்கையில இருந்துச்சு. அவர்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலத்தை பழகி பெருக செய்தார் இல்லையா? அந்த மாதிரி கடவுளுடைய பிள்ளைகளை, அந்த குடும்பத்தை கடவுள் உயர்த்துகிறார் என்பதற்கு இந்த ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. இன்னும் சாமுவேல் 1 சாமுவேல் புத்தகத்தில் படிக்கலாம். எல்கானா அண்ணாவுக்கு அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு குழந்தை இல்லை, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை ஒரு திரு குடும்பமாக மாற்றுவதை நம்ம பார்க்கிறோம். ரூத்தினுடைய குடும்பத்தை பார்க்கிறோம். அந்த ரூத்துக்கு நம்பிக்கை இருந்தது, கடவுள் அவரை அந்த குடும்பத்தையும் உயர்த்துவதை பார்க்கிறோம். இன்னும் நோவாவினுடைய குடும்பம் பார்க்கிறோம். உலகமே அழிஞ்சா கூட அந்த நோவா குடும்பத்தை மட்டும், அந்த குடும்பத்தை மட்டும் கலெக்ட் பண்றாரு. அந்த நோவா பெட்டகத்துல வச்சு காப்பாற்றி ஒரு புதிய உலகத்தையே படைத்தார் இல்லையா? அப்ப பாருங்க, எந்த குடும்பத்துல நம்பிக்கை இருக்குதோ, எந்த குடும்பத்துல கடவுள் பயம் இருக்கிறதோ, கடவுளுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கடவுள் உயர்த்துகிறார். இதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டுல கூட பார்க்கலாம். ஜோக்கிம் அண்ணாவுக்கு ஆண்டவர், அவங்க கடவுள் பக்தி நிறைய அதிகமா உண்டு, கடவுளே அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். இன்னும் பாருங்க, அன்னை மரியாள் யோசேப்பு சேர்ந்து இருக்கிறாங்க. இது கடவுளால் இருந்த ஒரு குடும்பம். அங்க அன்பு அதிகமாக இருக்கிறது, அங்கே கடவுளுடைய பயம் அதிகமாக இருக்கிறது. கடவுளே அன்னை மரியாளுடைய வயிற்றுல வந்து பிறந்து வாழ்கிறார் இல்லையா? பாருங்க, எந்த குடும்பத்துல கடவுளுடைய பக்தி இருக்கிறதோ, கடவுள் பயம் இருக்கிறதோ, கூடி ஜெபிக்கிறார்களோ, நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ, அந்த குடும்பம் கடவுளால் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டதை விவிலியத்திலே படிக்கிறோம் இல்லையா? அப்ப எனது குடும்பம் இந்த விழா கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எனது குடும்பத்திற்கு தேவையானது ஜபம். ஜபம் மட்டுமே, அந்த ஆன்மீகம் மட்டுமே, கடவுள் பயம் மட்டுமே அது இருந்தால் எனது குடும்பம் திரு குடும்பமாக மாறும். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருமே ஒரு முக்கியமான பங்கை பெற்றிருக்கிறோம். கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமைகள் இருக்கிறது. அது நிறைவாக பயபக்தியோடு செய்தால் நல்ல சமுதாயம் உருவாகும். நல்ல சமுதாயம் உருவானால் நல்ல உலகம் உருவாகும். நல்ல மனிதர்களை பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷன் நம்ம பார்க்குறோம் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் குடும்பம் தான். ஒரு மனிதன் சமுதாயத்தில் நல்லவனாக வாழ்வதற்கு முக்கிய காரணம் குடும்பம். அவன் தீவிரவாதியாக இந்த சமுதாயத்துக்கு எதிரியாக இருப்பதும் அந்த குடும்பத்தில் வளர்ந்த விதம் தான் என்று நாம் அழகாகவே சொல்லிவிடலாம். எனவே குழந்தைகளையும் அந்த குடும்ப உணர்வுகளையும் நல்ல சிந்தனைகளோடு நல்ல பண்புகளோடு வளர்ப்பதிலும் அந்த குடும்பத்தை சீராக நடத்துவதிலுமே நல்ல ஒரு முயற்சி எடுத்து கடவுளுடைய பக்தியில் வாழ முயற்சி எடுப்போம். சிறப்பாக இந்த நாளிலே கூட எல்லா குடும்பங்களையும் நினைத்து பார்த்து உங்கள் குடும்பம் திரு குடும்பமாக மாற வேண்டும் என்றே நான் சிறப்பாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளிலே கூட இந்த வாரத்தையும் எங்கள் கொடுத்து இருக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்களை ஆசீர்வதியும். மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ ஆற்றலை கொடுப்பீராக. எங்களை சோதிக்கிற சோர்வுகளை கொடுக்கிற தீய அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இதோ சிறப்பாக இன்று நாங்கள் திரு குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். இதோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே நான் உமது பாதுகாப்பு கொடுக்கிறேன். கணவன், மனைவி, பிள்ளைகள் மற்றும் தாய் தந்தை அனைவரையுமே ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும்.
அவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். குடும்பத்தில் ஜெபித்து வாழ வேண்டும். அவர்கள் குடும்பத்தை, வீட்டை திரு குடும்பமாக மாற்ற நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.